மல்லு இந்து அதிகாரிகள். கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி மல்லு இந்து அதிகாரிகள் என்ற வாட்ஸ்அப் குழு கேரளாவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அட்மினாக தொழில்துறை இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருந்துள்ளார். இவர் 2013ஆம் ஆண்டு பிரிவைச் சேர்ந்தவர். வாட்ஸ்அப் குழுவில் உறுப்பினராக சேர்க்கப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் தங்கள் எண்கள் தங்களுக்கு தெரியாமலே இந்த வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கிறது தொடர்பாக எங்களுக்கே தெரியாமல் யார் இதில் இணைத்தார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். இந்த எதிர்ப்பு அதிகமாக இருந்த நேரத்தில் சில மணி நேரத்தில் அந்த குழு நீக்கப்பட்டுவிட்டது. இந்த குழு அட்மினாக இருந்தவர் கோபாலகிருஷ்ணன். இது தொடர்பாக அவரை விசாரித்த பொழுது தனது செல்போன் கேக் செய்யப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். எனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இது பற்றி காவல் நிலையத்தில் தான் புகார் அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த புகாரில் நண்பர் ஒருவர் என் தொடர்பாக என்னிடம் கூறிய பின்பே இது குறித்து எனக்கு தெரிய வந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக வாட்ஸ்அப் குழுவில் நிர்வாகத்திடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட பொழுது கோபாலகிருஷ்ணனின் செல்போன் கேக் செய்யப்படவில்லை, அது தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்று நிறுவனமானது. அது மட்டுமின்றி அவர் தனது செல்போனை 3-4 முறையாக ஆஃப் செய்து புதுப்பித்திருக்கிறார் என்றும் கண்டறியப்பட்டது. அதன் பின்புதான் அவர் காவல்துறையினரிடம் தனது செல்போன் கேக் செய்யப்பட்டதாக கூறி தெரிவித்திருக்கிறது. போனை ஒப்படைத்ததும் தெரிய வந்தது. ஏன் போன் 3 முறை அணைத்து புதுப்பிக்கப்பட்டது, ரீசெட் செய்யப்பட்டது என்று காவல்துறையினர் அவரிடம் கேட்டபொழுது அவருக்கு எந்த சரிவர பதிலும் தெரியவில்லை. தனது போன் கேக் செய்யப்பட்டது என்றுதான் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் அவர் போன் கேக் செய்யப்படவில்லை என்பது நிறுவனமாகிவிட்டது. மேலும் குழப்பமான தகவல்களை அவர் கூறுகின்றார். இந்த வாட்ஸ்அப் குழுவில் தொடர்பான செய்திகள் பொது வழியில் வந்து அது சில அதிகாரிகள் அதன் மீது புகார் அளித்த பின்புதான் அரசு விசாரணை அளித்த பிறகுதான் கோபாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இந்த போன் கேக் செய்யப்பட்டதாக புகாரை அளித்திருக்கிறார். அதிகாரிகளின் ஒற்றுமையை சீர்குலைக்கவும் வகுப்புவாத ஒற்றுமையை வளர்க்கவும் இந்த குழு உருவாக்கப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்திய சேவை நடத்தைகள் விதி 1968 பல்வேறு பிரிவுகளை மீறுவதாக குற்றம் சாட்டப்பட்டு கோபாலகிருஷ்ணன் துறை சார்ந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் தலைமைச் செயலாளர் சாரதா முரளிதரன் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் கோபாலகிருஷ்ணனை முதலமைச்சர் பினராயி விஜயன் இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டார். வேளாண் துறை சிறப்பு இயக்குநராக என் பிரசாந்த் என்ற ஐஏஎஸ் ஐயரும் இந்த குழுவில் ஒருவராக இந்த குழு உருவாக்கத்தில் ஒருவராக கோபாலகிருஷ்ணனுக்கு ஆதரவாக செயல்பட்டது தெரிய வந்தது. இந்த குழுவில் கேரள கூடுதல் தலைமைச் செயலாளரான ஜெய் திலக்கு எதிராக பிரசாந்த் பல பதிவுகளையும் வெளியிட்டதாகவும் அதன் பின் அது நீக்கப்பட்டதாகவும் கூறி பிரசாந்த் ஐஏஎஸ் மீதும் இடைநீக்கம் பாய்ந்தது. அரசு ஊழியர்கள் எந்த அரசியல் கட்சியிலும் ஜாதி மத குழுக்களிலும் உறுப்பினராகவோ ஆதரவு அமைப்புகளிலோ இருக்கக்கூடாது என்பது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அரசு ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. சாதாரண ஊழியர்களுக்கே அந்த கட்டுப்பாடுகள் என்றால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு நடுநிலைமையுடன் நடந்து கொள்ள வேண்டியவர்களாக பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறு மேல்தட்டு அதிகாரம் பரம்படைத்தவர்கள் இப்படி மதவெறி பிடித்து அலையும்போது எளிய மக்களுக்கு எப்படி இவர்களால் நன்மை கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்? இந்துத்துவ பாஜக 10 ஆண்டு ஆட்சியில்தான் பல இந்துத்துவ வெறி பிடித்த அரசு உயரதிகாரிகள் மட்டுமல்ல பல நீதியரசர்களை அதுவும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை மதத்தின் அடிப்படையில் பகிரங்கமாக செயல்படுவதும் இயங்குவதும் தெரிகிறது. அவர்கள் தங்கள் ஓய்வுக்கு பின்னர் பாஜகவில் இணைவதும் அதன் பலனாக அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களாகவோ ஆளுநர் பதவியிலோ அமர்வதும் அது கைக்கூலியாக அவர்களுக்கு கொடுக்கப்படுவதும் அதை அவர்கள் கூச்சமின்றி பெற்றுக்கொள்வதும் நடைபெற்று வருகிறது. இது மக்களாட்சியில் ஒரு கருமொழிகளாகவே அமைந்து வருகிறது. நீதியரசர்கள் சிலர் கடவுளின் பெயரில் கடவுளிடம் கேட்டு தீர்ப்பு வழங்குவதும் மனசாட்சிப்படி தீர்ப்பு அளிப்பதாகவும் மனுசாஸ்திரத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவதும் இவர்கள் சட்ட புத்தகங்களை படித்துதான் இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை படித்துதான் நீதியரசர்களானார்களா, மண்நீதி அரசு சாஸ்திரத்தை படித்து அதன் மீது மட்டும் நீதி வழங்க வந்துவிட்டார்களோ என்ற ஒரு பீதியை கிளப்புகிறது.